ஸ்டார்டிங் எபிசோடே ஹீரோனியும் அவன் தம்பியும் பாட்டி ஆளுக்குள்ள போவ யாராவது உள்ள வராங்கன்னு பார்க்க சுத்தி வருவானுங்களா? ஏய், அது ட்வின்ஸ் லோரிஸ் தானே? நான் நினச்சி பார்க்கலப்பா இந்த பாட்டிக்கு அட்டன் பண்ணுவாங்கன்னு. அவன் முதல் டைமாக தானே வராங்க அப்படின்னு சுற்றிவங்களா பேச. டேய் சுற்றி இருக்கவங்களா, டேய் அவங்க இவ்வளோ அழகு, அவங்க தானே லெஜெண்டரி லேடி உமனு அப்படின்னு சொல்ல. ஆஹா எம்மோ ஒரு அழகு, அவங்க லெஜெண்டரி சொல்லுறது அர்த்தமே இல்லடா, அதை விட பெரிய அழகுடா அப்படின்னு சொல்ல. சில பேர் அழகாக பார்த்தாலோ சில பேர் பயப்படுறாங்க. ஏனோ இதான் என் முதல் தாட்டி இந்த மாதிரி பாட்டிக்கு நான் அட்டன் பண்ணுறேன். இந்த உணர்வு எனக்கு வித்தியாசமா இருக்கு. இந்த பாட்டியை நான் அட்டெண்ட் பண்ணக்கூடாதான்னு நினைக்கிறேன். எல்லாம் என் சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னு ஹீரோ நீ நினைக்க. இந்த பாட்டியால இந்த நாட்டோட பெரிய பெரிய ராயல்ஸ்லாம் வந்து கலந்துறானுங்க. இவங்ககிட்ட எப்பவுமே நல்ல விதமாக தான் இருக்கணும், நம்ம பிரச்சனை கலக்கக்கூடாதீங்க, நம்ம இருந்தோமா கிளம்பணுமா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ நீ நினைக்க. அப்போன்னு பார்த்தா டேய் அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன்டா அப்படின்னு ஹீரோனி கிட்ட போவாங்க. பக்கத்துல இருந்தவங்க, தம்பி வேணாம், பிரச்சனை வேணாம், வெட்டிடுவானுங்கன்னு சொல்ல. எதடா வெட்டுவாங்க, தலை வெட்டுவானுங்க அப்படின்னு சொல்ல. தம்பி அவன் யாரோட ஃபியான்சேன்னு உனக்கு தெரியாது, வைக்கட் மேனோட ஃபியான்சேன்னு சொல்ல. எல்லாம் கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்க. ஹீரோனியும் இந்த ஃபீலிங் எனக்கு வித்தியாசமா இருக்கு, எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஹீரோனி சொல்ல. தம்பி ஹீரோனியும், தம்பி நீ மேக்கப் கொஞ்சம் ஓவரா ஏதாச்சும் போட்டு வந்துட்டான்னா எல்லாரும் ஏன் குருகுருன்னு பார்க்குறாங்கன்னு சொல்ல. ஹீரோனியா ஏடாவா, எனக்கு அது மேலே எதுவும் தெரியலையா அப்படின்னு சொல்ல. தம்பிய உண்மையாலா அப்படின்னு ஹீரோனி கேட்க. ஆமா ஆமா, திடீர்னு இவங்க சாப்பாடு டிஷ்ஷஸ் பார்க்க, ஓ நல்ல எம்மையான டிஷ்ஷஸ் போல இது, லைம் அங்கே பாரு இது ரொம்ப அமேசிங்காக இருக்கு அப்படின்னு ஹீரோனி சொல்ல. தம்பி யோசிச்சுக்கிட்டு, இவங்க சாப்பிட்டா மேக்கப் ஃபுல்லாக கலக்கிடுவேன் அப்படின்னு உங்கள் தம்பி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம போய் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஹீரோனி சொல்ல. சரி சரி நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு லைம் சொல்ல. சரி சரின்னு இருக்க. இங்கே வர பீப்புள்ஸ்லாம் பெரிய ராயல்ஸாக இருக்கானுங்க, அவனுக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா ஓடியுமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா புரியுமா, நடந்து போனோமான்னு இருக்கணும். நான் இருக்கிறது தெரியாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் புரியுமா அப்படின்னு ஹீரோனி போவ. அதே லைமை வச்சுக்கிட்டே லைம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனியை. சரி போகலான்னு சொல்ல. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வர. இல்லை நீங்கள் தான் லைமா, உங்களை பார்க்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. என் பேர் தான் மேரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. யாரா இது லூஸ்னு வந்து பார்க்க எனக்கு ரெண்டும். என்கிட்ட பேசுங்க வந்து, இங்கேருந்து போவா நீங்க சொல்ல என்கிட்ட பேசுங்க அப்படின்னு பேச சுற்றி ஹீரோ 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 என் தம்பியை சுற்றி வலிக்க. அவன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், இது என்ன என் கூட வரீங்களா அப்படின்னு சுற்றி உடனே பேசுங்க. என் தம்பி என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க. லைமோ இதுங்கிட்ட நீ இப்படின்னா தப்பிக்கிட்டு அப்படின்னு பிளானும் போட்டுருங்க. அப்பன்னு பார்த்து இந்த 4 முகம் சிங்கங்கள்லாம் உள்ள வர அப்படின்னு ஆளாளு போன காமிக்க. ஆஹா இவனுக்கிட்ட மாட்டினா அவ்வளோ அப்படின்னு சொல்லி ஹீரோனி நைஸா எஸ்கேப் ஆவாங்க. அப்பான்னு பார்த்து அவன் தம்பி எஸ்கேப் ஆட்டான். எனக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டால அப்படின்னு ஹீரோனி சொல்ல. ஆஹா இப்படி தப்பி போகிறோம், ஒளிஞ்சோக்கா ஓடிடான்னு சொல்லிட்டு ஹீரோனி நைஸா ஓட என்கிட்டயே இருந்து எஸ்கேப் ஆயிட்டானே என் தம்பியே. எனக்கு தெரிஞ்சு அவன் கிராண்ட் ஹாலுக்கு தான் போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. அவனுக்கு 4 பேர் வந்தா எனக்கு நான் கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா
அ நான் அப்படியே நைஸா போயிடுவேன் அப்படின்னு ஹீரோயினுங்க. அப்பன்னு பார்த்து கையல் வந்து இடிக்க, ஆஹா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, பார்த்தா கையலு, "அப்பா நீ வந்து" அப்படின்னு சொல்ல வர கையலு, ஆஹா கண்டுபிடிச்சுட்டான்டா. கையல் நீங்க என்ன பண்ண அப்படின்னு ஹீரோயினி கேட்க, இது நீ உண்மையிலே நீங்களா அப்படின்னு ஹீரோயினி பயப்பட, நான் போன கெட்டப் விட இந்த கெட்டப் நல்லா இருக்குன்னு கையல் சொல்ல, அப்படின்னு ஹீரோயினி கைய புடிச்சு மரியாதை செலுத்த, இது இனிமே இது இது உன்ன உன்ன இது மாரி நான் பார்த்ததில்ல. ஐ அம் லைனா லோரீஸ் அப்படின்னு சொல்ல கண்டுபிடிச்சிட்டான்டா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு கையல் சொல்ல, கையலும் இந்த அப்பியரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு கையல் சொல்ல, என்ன சொல்ற நீ? நான் ஏன்டா உனக்கு எதிர்பார்த்த மாரி இருக்கணும்னு ஹீரோயினி நினைக்க? இவ இப்ப என்ன பேசுறதுன்னு ஹீரோயினி இருக்க. நான் பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்கேனா இந்த ட்ரெஸ்ல? இந்த பையன் ட்ரெஸ்லயே பார்த்து இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து ஒரு மாரியா இருக்குமோ? அப்படின்னு ஹீரோயினி நினைக்க. எதுவும் கவலைப்படாத அப்படிலாம் இல்ல அப்படின்னு கையல் சொல்ல, என் மனசுல இருந்த சரி விடு இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, நான் இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இப்ப லைன்மேன் தான் தேடணும் அப்படின்னு ஹீரோயினி எப்படா ஞாபகம் வர, எப்படியாச்சும் இவன்கிட்ட தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்னு ஹீரோயினி இருக்க. இல்ல இல்ல. இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். இப்ப கிராண்ட் ஹாலுக்கு சீக்கிரமா போய் ஆகணும். என் தம்பிய நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இது என் கூட வா. நம்ம சேர்ந்தே போவோம் அப்படின்னு கையல் சொல்ல, டேய் நீ ஏன்டா வரணும் அப்படின்னு கேட்க. இல்ல உனக்கு நான் பாடி கார்டா நான் வரேன். சரியா? நீ நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு கையல் சொல்ல, எனக்கு ஒண்ணும் பாடி கார்ட்லாம் வர தேவையில்ல. நானே போய்ப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் சொன்ன மட்டும் கேளு. உன் கைய குடுங்க. நான் கூடயே வரேன் அப்படின்னு சொல்ல, இவன மட்டும் கவுன்பின்ஸுக்கு கூட வச்சு பார்த்தா தக்காளி நசுக்கு நசுக்குவாங்களே அப்படின்னு ஹீரோயின் நினைக்க. உன்னோட சீக்ரெட் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்றது செய் அப்படின்னு கையல் சொல்ல, பிளாக்மெயில் பண்றானா, கண்டிப்பா பிளாக்மெயில் பண்றான்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என் ஒரு டீமன் கடைசியில இவன்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன கண்டிப்பா ஒத்துக்க முடியாது இந்த சீக்ரெட் வெளியில வரத்துக்கு. இது மட்டும் வெளியில வந்துச்சு என் தலரா உருளும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி கூட வரேன்னு ஹீரோயின் கை கொடுக்க, அப்பன்னு பாட்டி ஆளுக்குள்ள அப்படியே ஹீரோயின் உள்ள வர, அது கையில் தானே லவ்லிஸ் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க, சுத்திக்கணும் என்ன ஒரு ஹேண்ட்ஸம் பாய்ப்பா அவன். அவன் கூட வர பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்குப்பா, ரொம்ப மேட்சிக்கா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்ல சுத்திவங்களும். ஹீரோயின் இவனுக்கு பேசுறதெல்லாம் காதை வாங்கி கூடாதுன்னு சொல்லிட்டு கப்பு குச்சின்னு உள்ள வர, நான் ரொம்ப ஓவர் திங்க் ஏதோ நினைக்கிறேன். எல்லாரும் என்ன ஸ்டேஜ் உமன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோனிய தன்னை பத்தி வினோதமா பேச, என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குட் பைன்னு கையை தட்டி ஓடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி ஓட ஹீரோனிய, அது சீக்கிரமா என் தம்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஓட, அப்பன்னு பார்த்து ஒரு கையில் பிடிக்க, இங்க போற? என் கூட வந்து டான்ஸ் ஆட மாட்டியா அப்படின்னு கையல் கேட்க, நிறைய டான்ஸா? எனக்கு வேற வேலை இல்ல. முதல் டான்ஸ் உன் கூடயே ஆடணும் அப்படின்னு நினைக்கிறா ஹீரோனி. என்கிட்ட ஆட மாட்டியா? முதல் டான்ஸ் நான் என்கிட்ட வந்து ஆடு அப்படின்னு கையல் சொல்ல, என்கிட்ட ஆட மாட்டியா அப்படின்னு கையல் கேட்க, அப்படிலாம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் இருந்தா நானே காலி ஆயிடுவோம் மாட்டிக்கிட்டா ஹீரோனி பொறியுமா சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு சரி நான் மன்னிச்சிடு. சரி இதோட போதும். ஹீரோனி அப்படி போக ஆரம்பிக்க நைஸா. அப்பன்னு ஒருத்தன் வந்து எங்க கூட ஒருத்தன் டான்ஸ் ஆடியாக ஒருத்தன் வரான். இப்பதான்டா ஒருத்தன்கிட்ட தப்பிச்சு வந்த. நீ வேறயாடா அப்படின்னு ஹீரோனி பார்க்க.
அப்பன்னு பார்த்து இந்த மொக்க பையன் கிட்டலாம் வேணாம்ப்பா. நான் என்கிட்ட விடுங்கப்பா இல்ல இன்னொரு சார் என் கூட வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லுவேன். டேய் முன்னாடி நான் தானே ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் வைக்க, அவன் முன்னாடியே சொன்னான் பாடி கார்டே கூட வரான்னு. அவன தொரத்தி விட்டேனே அப்படின்னு ஹீரோயினி நினைக்க, இவனுக்கு சொல்லும்போது லைட்டா ஹீரோயினி எஸ்கேப் ஆவா. பார்த்தா பக்கத்துல ஜன்னலு. ம். ஹீரோயினி எப்ப எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் பயங்கரத்து ஓட, வேற வழி இல்ல இந்த வழியால நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினி வந்து கரெக்டா பால்கனி மேல இருந்து குதிக்க, அப்பன்னு பார்த்தா கீழே ஒரு கேஸ் நிக்குது. பார்த்தா க்ரௌன் பிரின்ஸ் கீழ. யார்றா அவ? அப்படின்னு ஹீரோயினி க்ரௌன் பிரின்ஸ் பார்க்க, க்ரௌன் பிரின்ஸ் என்னடா அது மேல பந்து வருதுன்னு பார்க்க, நான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு முடிக்க இந்த கதை முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.